Welcome to Optooz Education. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தான் பூலியன்ஸ். ஸோ பைத்தான் பூலியன்ஸ் அப்படின்னா பூலியன் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆஃப் டூ வேல்யூஸ், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ பூலியன்னாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். இந்த வேல்யூ தான் வந்து பூலியன்னு சொல்லுவோம். இந்த பூலியனை வச்சு பைத்தானில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பூலியன் வேல்யூஸ். In programming, you often need to know if an expression is true or false. அதாவது எக்ஸ்பிரஷன் இன் சென்ஸ், நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம், அதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து ஈக்குவல் டுவாக இருக்கா, மேட்ச் ஆகுதா, இல்லாட்டி ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். இந்த மாதிரி நம்மளாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம் இல்லையா, அதில் இஃப்க்கு அப்புறம் ஒரு க்ரைட்டீரியா வருது, அதை வந்து எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வரும், இல்லாட்டி எல்ஸ் பாட்டுக்கு போகும். ஃபெயில் ஆகும்போது எல்ஸ் பாட்டுக்கு போயிடும். யூ கேன் எவாலுவேட் எனி எக்ஸ்பிரஷன் இன் பைத்தான் அண்ட் கெட் ஒன் ஆஃப் டூ ஆன்சர்ஸ். அதாவது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when you compare two values, expression is evaluated and Python returns the Boolean answer. அதாவது இப்போ 10 வந்து 9ஓட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம பைத்தன் கம்பைலரில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஸோ வந்து 10 வந்து 9ஓட பெருசு தான். ஸோ அதனால் இது வந்து ட்ரூ வருது. ஓகே, இப்போ வந்து 10 ஈக்குவல் டு 9ன்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரெண்டு ஈக்குவலா? இல்லை, ஃபால்ஸ். ஓகே, இப்போ வந்து 10 9ஓட சின்னதுன்னு சொல்கிறாங்க, கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இதுக்கும் ஃபால்ஸு தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பூலியன். ஓகே, when you run a condition, if in an if statement, Python returns true or false. ஓகே, ஸோ அதுதான் நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா. ஸோ இதை நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து பி வந்து கிரேட்டர் தென் ஏவாக இருந்தால் பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. இப்போ பியோட வேல்யூ 33, ஏவோட வேல்யூ 200. அப்போது இதில் எது பெருசு? ஏ தான் பெருசு. அப்போ பி சின்னது இல்லையா? அப்போனா என்ன ஆகும்? பி இஸ் நாட் கிரேட்டர் தென் ஏ. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வரும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபெயிலாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் எல்ஸ் பார்ட்டில் தான் வரும். ஓகே, ஸோ அடுத்ததாக எவாலுவேட் வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இப்போ வந்து bool ஃபங்க்ஷன் அலோஸ் யூ டு எவாலுவேட் எனி வேல்யூ அண்ட் கிவ் யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இன் ரிட்டன். அதாவது ஒரு பூல்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கால் பண்ணி அதில் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் நம்பர் இன்டீஜர் வேல்யூவும் கொடுத்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டு ஒன்று தான். அடுத்ததான் most values are true. Almost any value is evaluated true if it has some sort of condition. Okay, any string is true except empty string. Empty string கொடுத்தோன்னா அது வந்து false தான் வரும். Any number is true except 0. Any list, tuple, set, dictionary are true except empty one. அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் ஆகட்டும், இன்டிஜர் ஆகட்டும், லிஸ்ட், டப்புள், செட், டிக்ஷனரி எதுவாக இருந்தாலும் அதில் வேல்யூ இருந்தால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் ஓகே ரிட்டர்ன் பண்ணும், உங்களுக்கு வந்து ட்ரூன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். இது நீங்கள் எம்டி வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன். எம்டி ஸ்ட்ரிங்கை எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம், ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ அதில் வந்து வேல்யூ வரல அப்படின்ற பட்சத்தில் இது என்ன பண்ணும்? ஃபால்ஸுக்கு போயிடும். ஓகே, ஒன் more value or object in this case evaluate to false, and that is if you have an object that is made from a class with a len function, then return 0 or false. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஒன் மோர் வேல்யூ ஆர் ஆப்ஜெக்ட் இன் திஸ் கேஸ் எவலுவேட் டு ஃபால்ஸ். இது வந்து ஏதாவது ஒன்று வந்து ஃபால்ஸ் ஆகும். அண்ட் தட் தட் இஸ் இஃப் யூ ஹாவ் an ஆப்ஜெக்ட் தட் இஸ் மேட் ஃப்ரம் a கிளாஸ் வித் a len of ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு இன்னும் கிளியராக புரியும். வந்து ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு control-S ஸோ இப்போ வந்து இதில் நம்ம காப்பி பண்ண அதை கொடுத்துடலாம். ஸோ ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் லென் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் 0. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த லென் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுது, நம்ம வந்து ரிட்டர்ன் 0 கொடுக்குறோம். இதே நான் வந்து இந்த இடத்துல 1 கொடுக்குறேன். அப்போ 1 கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ட்ரூ வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே சொன்ன கண்டிஷன் தான். இதில் 0, நன்னு, ஃபால்ஸு, எம்டி வேல்யூஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும். நீங்கள் வந்து அங்கே வேல்யூஸ் வந்து தான் மட்டுமே உங்களுக்கு வந்து அங்கே ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். The functions can return a boolean. You can create a function that return a boolean value. நீங்கள் ஒரு எம்டி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதே ஃபைலை வந்து நான் ரீஎடிட் பண்ணிக்கிறேன். Ctrl+A கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம இங்கே ட்ரூ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். print as the function returns true. நம்ம வந்து ஒரு கண்டிஷனையும் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அது வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு இந்த இடத்த ஒரு டூ சம்திங் print sன்னு கூட, இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கூட, இல்லாட்டி நோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி டேக்டு அப்படின்ட்டு ஓகே. எஸ், ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, இந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் நமக்கு வந்து எஸ் பிரிண்ட் ஆகுது. புரிஞ்சுதா? ஸோ அடுத்ததான் இஸ் இன்ஸ்டன்ஸு. இஸ் இன்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ வந்து வச்சுருக்கோம். அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ இன்டீஜராக இருக்கா, ஸ்ட்ரிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இஸ் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து இன்டீஜராக இருக்கிறதையும் நமக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ வந்து இந்த இடத்துல நான் எஸ்டிஆரான்னு கேட்குறேன், ஸ்ட்ரிங்கான்னு கேட்குறேன், ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது இஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இடத்த யூஸ் ஆகும். ஈவன் நான் கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பூலியன். எல்லாத்தையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். I will reply to the comment. Okay, thank you, thanks for watching.